கைஸ், நான் தான் உங்கள் ரூபி. ஸோ இன்றைக்கி நம்ம அப்சஸ்ட் வித் மை ஐடலோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா நீங்கள் தான் ஜேகே ரூம்குள்ளே போகிறதுக்காக. எக்ஸ்கியூஸ் மீ சார். கமன் சார். நான் தான் உங்கள் ஐரா ரைட்? ஆமாம் சார், நான் தான் உங்கள் நியூ காஸ்டியூம் டிசைனர். யா, ஐ நோ. ஸோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கதவு திறந்து, டேய் மச்சான் ஜேகே, நீ நினச்சது வாய மூட்றா. ஓ ஓ ஓகே ஓகே. இல்லை, நீ ஆசைப்பட்டு ஒரு ட்ரெஸ்ஸு கேட்டியே, அது கிடச்சிருச்சான்னு கேட்டேன், வேறு எதுவும் இல்லை. கிடச்சிருச்சு, மூடிட்டு வெளில போறியா? கிடச்சா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. நீங்கள் அவங்க 2 பேரையும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே தான், என்ன பார்க்குற? நத்திங் சார். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணு. ஓகே சார். ஒன் மோர் திங், என்ன சார்லாம் கூப்பிட வேணாம். பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஜஸ்ட் கால் மீ ஜங்க் ஆர் உனக்கு எப்படி தோணுதோ கூப்பிட்டுக்கோ. ஓகே? அப்போது நான் உன்னை ரசகுல்லான்னு கூப்பிட்டுக்கலாமா? வாட்? இல்லை, ஒன்றும் இல்லை சார். சாரி, ஒன்றும் இல்லை ஜங்குக், ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. அண்ட் நீ தானே அந்த ஜங்குக் மினி வெர்ஷன் டாயை தூக்கி போட்டது? அச்சோ, கேட்குறானே. ஆமாம் ஜங்குக், நான் தான் தூக்கி போட்டேன். ஐம் சாரி. இல்லை, சாரியெல்லாம் வேணாம். அது என்னது, உள்ளேருந்து ஏதோ ஒரு குட்டி பொண்ணு வெளில வந்து ஏதோ சொன்னுச்சே, என்னது அது? அது 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 உங்களுக்கு புரியலையா? புரியலம்மா, அதான் கேட்குறேன். மீனிங் என்ன? ஓய் ஜங்குக்கா, எனக்கு எப்போ ஓகே சொல்லுவ? என்ன? இல்லை, அது மீனிங் அதான் ஜங்குக், அதான் சொன்னேன். ஓகே ஓகே ஓகே, நீ ஒர்க்கை பாரு, கண்டினியூ பண்ணு. நீங்களும் லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டே உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறீங்க. அப்போது கரெக்டாக தான் திருப்பி உள்ளே வரான். டேய் ஜேகே, தயவு செஞ்சு மிமியை மாற்றுங்க. எனக்கு அவள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வேணாம். தயவை செஞ்சு அவளை மாற்றிடுங்க ப்ளீஸ். அந்த பொண்ணு எனக்கு வேணாம். இப்போ யார் உனக்கு அந்த பொண்ணை கொடுக்குறேன்னா? சி, காமெடி பண்ணாத. சரி சொல்லு, என்ன ஆச்சு அப்படின்னு ஜேகே கிட்ட கேட்குறான். அப்போது அவள் வந்ததுலேருந்து யாங்கிட்ட என்கிட்ட சுத்தமாக வரல தெரியுமா? எப்போ பார்த்தாலும் மிமி கிட்ட தான் போகிறான், என்கிட்ட வரவே மாட்றான். அவன் என் பையனா அவள் பையனான்னு தெரில. அப்போது ஜேகே ஒரு லுக்கு விட்டுட்டு, இது ஒரு பிரச்சனைன்னு அழுதுகிட்டே வர என்கிட்ட வர. ஆமாம் பின்ன, டேய் யாங்கிட்ட என் பையன்டா, நீயே கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. அவன் யார்கிட்டயாச்சும் போயிருக்கானா? உன்கிட்ட வருவான். மற்றபடி வேறு யார்கிட்டச்சும் போயிருக்கானா என்ன? போல. சரி, ஓகே, பிடிஎஸ் மெம்பர்ஸ் கிட்ட போவான். வேறு? சரிடா போலடா, இப்போ என்னடா பண்ண சொல்கிற? டேய் மச்சான் ஜேகே, கிட்டவா. டேய் சி, கிட்டவா, கொஞ்சம் உன் காதை காமி. என்னடா? இல்லை மச்சான், எனக்கு என்னமோ மிமி மந்திரக்காரின்னு நினைக்கிறேன். பைத்தியம், அது மாயக்காரி, மந்திரக்காரி இல்லை. என்னமோ ஒன்று, எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. டேய் ப்ளீஸ்ரா, எந்த மூவி ஏதாச்சும் படம் பார்த்துட்டு வந்தியா? கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்காத, போய் வேலையை பாடுறா. உன்கிட்ட வந்து சொன்னேன் பாரு, என்னை நானே அடிச்சுக்கணும். ஓ கிரேட், தயவு செஞ்சு அதை பண்ணு. இன்ஸ்டால் பண்ணுறல்ல நீ, பண்ணு, நீ ஏதோ குஷியில் இருக்க, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போது ஜங்குக் தான் அவங்கள பார்த்துட்டே, ஐரா சொல்லுங்கள் ஜங்குக். இல்லை, அது உன் ஃப்ரெண்டு மிமி. ஆமாம் ஜங்குக், அவன் என் ஃப்ரெண்டு தான். என்னாச்சு? இல்லை, அது அவளுக்கு ஏதாச்சும் லைக் மேஜிக் அப்படி தெரியுமா என்ன? புரியல. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா,
ஒன்றும் இல்லை, நீ நீ ஒர்க் பாரு, ஒன்றும் இல்லை. ஓகே ஜங்குக். அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்க. அப்போது அந்த இடத்துல ரூமுக்கு போன அவன் கரெக்டாக மிமியை பார்க்குறான். அப்போ மிமி கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கா. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, கூடு விட்டு கூடு பாயம் வித்தை கற்று உன்னை ஆளுவேன் அழகிய சுறா அழகிய சுறா துமேரா ஆசை இல்லையா, கனவில் வந்து எந்தன் விரல்கள் கிச்சு கிச்சு மூட்டவில்லையா, அப்படி சொல்லிட்டு பாட்டு பாடிட்டுருக்கா. அப்போது கரெக்டாக வியும், ஓ நினச்சேன்டி நினச்சேன், என் பையனுக்கு மாயாஜாலம் பண்ணியாச்சு, அடுத்து இப்போ யாருக்கு பண்ணிகிட்ருக்க? வி நீங்களா, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவள் கையில் இருந்த ஃபோட்டோவை தூக்கி உள்ளே வச்சிட்றா. அப்போ அதை வியும் பார்த்துட்டு, என்ன மறைக்கிற, என்னது அது, யார் ஃபோட்டோ? இல்லையே, ஒன்றும் இல்லை, அது அது எதுக்கு உங்களுக்கு? ஆ எதுக்கா? காட்டு, மரியாதையாக காட்டுறி. முடியாது போடா. எது டாவா? என்ன டா போட்டெல்லாம் பேசுகிற? ஆ பின்ன அதான் காட்ட மாட்டேன்னு சொல்கிறேன்ல, திருப்பி திருப்பி காட்டுனா அதுக்கு டா போட்டு பேசுவியா? ஆ பேசுவேன், வேணும்னா அதுக்கு மேலேயும் பேசுவேன். அடிங்கு, உன்னை இப்படியே விட்டேன்னா நீ ரொம்ப தாண்டி ஆடுவ, பார்த்துக்கிறேன் ஒரு நாள் ஒன்று. அப்போ கரெக்டாக மிமிக்கு ஃபோன் வருது. நீங்கள் தான் ஃபோன் பண்ணியிருப்பீங்க. டே மச்சான், பசிக்குதுடா, இருக்கியா? சத்தியமாக முடியல, என்னால் பசி உயிர் போகுது, தயவு செஞ்சு வா, கேண்டீன் வா, சாப்பிட்லாம். அப்போ மிமியும் ஆண்டி வந்துடுறேன், இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு ஓடிடுறா வெளில. அப்போ அதை பார்த்துட்டு, ஓடுறத பாரு, இதுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது, பேசுவா. பா சாமி, இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லைடா என் லைஃப்லையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வியும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு பார்க்குறான். அப்போ தான் மிமியோட பேக்கை பார்க்குறான். அவன் வந்து ஒரு ஃபோட்டோ உள்ளே வச்சுருப்பாளே, அது லைட்டாக வெளில தெரியுது, டக்குன்னு அவசரத்தில் உள்ளே வச்சதுனால. அவள் போயிட்டாளா? ஆ போயிட்டா. அப்படி என்ன ஃபோட்டோவை பார்த்து பாடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்ப்பான். அந்த ஃபோட்டோவில் வி, மிமி, அப்புறம் யாங்டன் ஃபேன் மீட்டில் நீங்களும் எடுத்திருப்பீங்கள்ல அந்த போஸ் கரெக்டாக, அது வந்து அவள் ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பா. ஸோ அதை பார்த்தோன்னே வீக்கு செம்ம ஷாக் ஆகுது. இது இது அதில் அடி பாவி, என் பையனுக்கு மந்திரம் போட்டது இல்லாமல் அடுத்து எனக்கா? அடே ஜாக்கிரதையாக இருந்துக்கோடா, எப்போ வேணால் மயக்குவா. ஆனால் க்யூட்டாக தான் இருக்குல்ல. சி பைத்தியம், என்ன நினச்சிட்ருக்க, போய் வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே பேசிக்கிட்டு அவன் அங்கேருந்து வெளில போயிடுறான். ஸோ மிமி தான் அவங்கக்கிட்ட ஓடி வந்திருப்பாள் கேன்டீனுக்கு. ஸோ அங்கே வந்து டக்குன்னு உக்காந்துட்டு, அப்பா மச்சான் வந்துட்டேன், எவ்வளோ லேட்டாக வர, சீரியஸாக முடியல மிமி, பசிக்குதுடி. சரி வா சாப்பிட்லாம், பொறுமையாக சாப்பிட்லாம் வா. அப்புறம் எப்படி போகுது, கூட ஜாலியாக இருக்கியா? செருப்பு, அந்த பையன் என்னை மதிக்கவே மாட்றான்டி, சுத்தமாக மதிக்க மாட்றான், திட்டிக்கிட்டே இருக்கான்டி. அதுவும் இல்லாமல் ஏதோ நான் மந்திரம் பண்ணுறேன் என்னென்னமோ சொல்கிறான்டி, அவன் சொல்கிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது. மந்திரமா? ஆக்சுவலி ஜேகேவும் என்கிட்ட கேட்டான் தெரியுமா, என்னென்னு, மிமி மேஜிக் பண்ணுவாளான்னு. மேஜிக்கா? என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல தெரியுமா. என்னை ரொம்ப அசிங்கமாக நினச்சிருப்பான். ஜஸ்ட்டு மினிட்ல நான் மாட்டியிருப்பேன் தெரியுமா ஐரா, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அதை வச்சு நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன். கரெக்டாக என்ட்ரி, செத்துட்டேன் நான்லாம். டக்குன்னு எடுத்து உள்ளே வச்சுட்டு நான் அப்படியே உக்காந்துட்டேன் எதுவும் தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சண்டை வேற போட்டான்டி அவன். சண்டையா? என்னடி 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி கப்பிள்ஸா? ஏண்டி நீ வேற, ஏன் ஆசை இன்னும் வளர்த்து விட்ற? அவன் பக்கத்தில் இருந்துட்டு என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ணிக்க முடியலடி. அவனை போய் கொஞ்சணும் கிள்ளணும் ஏதாச்சும் தோணிக்கிட்டே இருக்குது.
நானும் சரி ஓகே டீசென்சி மெயின்டைன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் பாட்டு பேசாமல் உட்காண்ட்ருக்கேன் தெரியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எனக்கு மட்டும் ஜேகே தான் இருக்கான். நான் மட்டும் பேசாமல் தான் நான் உட்காண்ட்ருக்கேன். எனக்கும் தான் போய் அவனை அப்படியே ரசகுல்ல அப்படியே கடிச்சு சாப்பிட்றணும் அப்படி தோணுது. பண்ணுறேன்னா என்ன? பொடி. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அத்தை தான் அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. மிமி, அத்தை கால் பண்ணுறா. அத்தையா? அவ ஏன் இப்போ கால் பண்ணுறா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஓய் செல்லங்களா, எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நாங்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறியா அத்தை? சத்தியமாடி நீங்கள் 2 பேரும் இல்லாமல் போர் அடிக்குது தெரியுமா? எல்லா இடத்துக்கும் நான் மட்டும் தனியாக போயிட்டு வந்துட்டுருக்கேன். என்னை இப்படி தனியாக கழட்டி விட்டு போயிட்டீங்கள்ல 2 பேரும். அச்சோ, இப்படிலாம் சொல்லாத, சென்டிமெண்ட்டாக பேசாத, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. சரி சரி, எப்படி போகுது ஒர்க்லாம்? நல்லா போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க என் மிம்மி தங்கத்தை காணோம், பேசவே மாட்றா. இருக்கேன் இங்கே தான் இருக்கேன். எப்படி போகுதுடி உனக்கு ஒர்க்கு? அது போகுது ஏதோ. ஏதோவா? இப்படியெல்லாம் பேச மாட்டியே. வியை பக்கத்தில் வச்சு நீ என்னம்மா ஏதோ போகுதுன்ற? என்ன என்ன மேட்ரு, என்ன ஆச்சு? ஐரா, என்னவா அவளுக்கு? அட ஏன் அத்தை அதை கேட்குற? வி திட்டிக்கிட்டே இருக்கானா, புலம்பிக்கிட்டே இருக்கான் என்கிட்ட வந்து. திட்டுறானா? ஏதாச்சும் ஹார்ஷாக பேசினானா? அப்போ கரெக்டாக மிமியும், அப்படியெல்லாம் இல்லை அத்தை, அவன் அப்படிலாம் பேசல. என்னை பார்த்து அவன் ஏதோ மேஜிக் பண்ணுற பொண்ணு அந்த மாதிரி பேசுகிறான். எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? யாங்டன் என் கூடயே சுற்றணுன்றான். அது அவனுக்கு பிடிக்கல. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க? ஐயோ மிமி, பிடிக்காதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது சரியா? அவன் பையன்டி, பின்ன ஜெலஸ் ஆகாமல் கடுப்பாவாதா? தெரியும், நீ மூடு. எனக்கு தெரியும் என் திருட்டு பையனை பற்றி. அச்சடா, வெக்கத்தை பாரு. அத்தை, உனக்கு ஒன்று தெரியுமா? சொல்ல ஐரா. என்ன? இன்றைக்கி ஜங்குக்கு நான் வாங்க போங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கு அவன் இல்லை, வாங்க போங்கல்லாம் வேணாம், நீ வா போனே பேசு, உனக்கு எப்படி தோணுதோ கூப்பிடு அப்படின்னா தெரியுமா அத்தை? எனக்கா? அப்போ நான் உன்னை புருஷன் கூப்பிடவா அப்படின்னு எனக்கு மைண்ட் வாய்ஸ் வந்துச்சு. தொடப்பக்கட்டை பியா அவன் அடிப்பான் நீ அப்படி கூப்பிட்டீன்னா. உன்கிட்ட யார் பேசினா? நான் என் அத்தைக்கிட்ட பேசிகிட்ருக்கேன், நீ மூடு. சரி சரி, நீ ஃபோனை கொடு, நான் பேசுகிறேன் அத்தைக்கிட்ட அப்படி சொல்லிட்டு மிமியும் ஃபோனை வாங்குறா. அத்தை, ஐராக்கு என்னமோ அப்படி. வி பாத்தியா என்னை வந்து நீ மரியாதையாக பேசு, வாங்க போங்கன்னு பேசு, நீ என்கிட்ட மரியாதையே பேச மாட்ற அப்படின்னு திட்டுறான் அத்தை. ஆமாம், நீ ஏதாச்சும் வால் பண்ணியிருப்ப, அப்போ உன்னை திட்டாமல் கொஞ்சம் வாங்கலாக்கும். சேம், நானும் உன்கிட்ட பேசல, நான் என் அத்தைக்கிட்ட பேசுகிறேன், நீயும் மூடு. அச்சோ, உங்கள் 2 பேர்த்தையும் வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே கடவுளே. எப்படியோ 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் சரிதான். நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக தான் இங்கே இருக்கோம். நீ உங்கள் ஹாப்பியாக இரு, ஜாலியாக இரு, எதுவும் வந்து வரி பண்ணிக்காத நாங்கள் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. உனக்கு அப்படி ஏதாச்சும் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டிக்கெட் போட்டு பறந்து வந்துக்கிட்டே இரு, இங்கே தான் இருப்போம் நாங்கள், சரியா? சரி சரி ஓகே, கண்டிப்பாக நான் வந்து உங்களை பார்க்குறதுக்கு வரேன். இங்கே கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்ஸாக போயிட்டுருக்கு, ஸோ அதனால தான் வந்து ஃபோனே லேட்டாக பண்ணுறேன், கோச்சிக்காதீங்க. கோச்சிக்கிறதா? உன்கிட்ட கோச்சிக்கிட்டு நாங்கள் எங்கே போக போகிறோம்? எங்ககிட்ட கோச்சிக்கிட்டு நீ எங்கே போக போகிற? எப்போவுமே ட்ரையோ கேங் தான், சரியா? பயப்படாது. சரி சரி ஓகேடா. சரி ஓகே, நீங்கள் பாருங்கள், நான் வந்து போய் என் ஒர்க்கை பார்க்குறேன். சரி ஓகே, பாய், டாட்டா, மிஸ் யூ, லவ் யூ ஸோ மச். லவ் யூ அத்தை, பாய். சரி ஓகேடா, பாய், டாட்டா அப்படி சொல்லிட்டு அவங்களும் கட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் தான் சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்புறீங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு பிடிஎஸ் கான்சர்ட் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்ருக்காங்க. நீங்களும் ஜேகேவை வந்து காஸ்டியூம்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு எல்லோரும் வெளில வராங்க. பிடிஎஸ் கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு வந்து எல்லாருமே போகிறீங்க. அங்கே போயிட்டு கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸில் பிடிஎஸ் கான்சர்ட் ஸ்டார்ட் ஆயிரும்.
அப்போ வந்து ஜிமினும் ஜின்னும் விளாண்டுட்ருப்பாங்க. கரெக்டாக ஜேகே மேலே தள்ளி விட்டுருவான் ஜின்னை. அப்போ ஜின்னும் சரி டக்குன்னு போய் ஜேகே மேலே விழுந்துருவான். அதுக்கப்புறம் 2 பேரும் தடுமாறி எந்திரிச்சு நின்னும்போது ஜேகேவோட காஸ்ட்யூம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ஜேகே ஒரு நிமிஷம். ம் சொல்லாயிரா இல்லை அது உங்கள் நெக்கிட்ட ஏன் நெக்கிட்ட ஓ இருங்க நான் பண்ணுறேன். இருங்க ஜேகே நானே ஹெல்ப் பண்ணுறேன். சரி ஓகே பண்ணு. நீங்களும் கரெக்டாக அவன் நெக்கிட்ட தான் வந்து கொஞ்சம் விலகி வந்திருக்கும் ட்ரெஸ்ஸு. ஸோ அதை போயிட்டு சரி பண்ணுறதுக்காக கிட்டக்க போகிறீங்க. நீங்களும் அதை சரி பண்ணிகிட்ருக்கும்போது ஜேகே அவங்க கண்ணே பார்க்குறான். ஐயோ இவன் எதுக்கு இப்படி பார்க்குறான்? உனக்கு தெரியுதா அவன் என்னை இப்படி பார்க்குறது? ஐயோ எனக்கு என்னென்னமோ ஆகுதே. ஓய் ஐரா. சொல்லுங்கள் ஜேகே. உன் கண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குடி. அது தேங்க்யூ ஜேகே. ஸோ இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து வியும் மிமியும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ மிமியும் ஸோ என் கண்ணே பற்றும் போல். எவ்வளோ அழகான பேர் தெரியுமா 2 பேரும்? எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் குதிக்கிறேன்ற பேரில் வியோட காலை மிதிச்சிட்றா. அவன் டக்குன்னு ஏய் தள்ளி போடி அங்கிட்டு. வா கடவுளே என் காலு. ஐயையோ வி அதை நான் வேணுக்குன்னே பண்ணல. ஐம் சாரி. ஓடிரு. உனக்கு அவ்வளோதாண்டி மரியாதை. என்னை சாவடிக்கிறதுக்குனே நீங்கள் வந்திருக்கியா? நான் தான் சாரி சொல்கிறேன்ல. நான் தான் வேணுக்குன்னே பண்ணேன். எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. பின்ன நீ பண்ணுறதுக்கெலாம் வாமா தங்கமேன்னு சொல்லி மடியில் உட்கார வச்சு கொஞ்சுவாங்களாக்கும். போடி அங்கிட்டு. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் செல்லும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கேட்கல? என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலையே. பார்த்துக்கிறேன். ஒரு மார்க்கமாக தான் சுற்றிட்டு இருக்க. அட போடாக்கி இருக்கு. அப்படி சொல்லிவிட்டு மிம்மியும் உங்களை தான் பார்த்துட்ருக்கா அவங்க 2 பேர்த்தையும். அப்போது வி பக்கத்தில் வந்து நின்றுட்டு விட்டால் அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவடி. உன்னால் நம்பவே முடியாது. சான்ஸ் இருந்தால் அதையும் நான் பண்ணி வைப்பேன். சரியா? ஊனா திட்டிக்கிட்டே இருக்கான் இவன் என்ன. சுத்தமாக எனக்குலாம் இப்போ பிடிக்கவே இல்லை இவனை. பரவாயில்ல என் ஆள் தானே திட்டிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பிடிஎஸ் கான்சர்ட்டும் நடக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேருமே வந்து ரூமுக்கு போயிட்டீங்க. அன்றைக்கி நைட்டு ஜாலியாக அப்படியே சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே 2 பேரும் கிளம்பி ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. 2 பேரும் கரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு பொண்ணு வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிது. பார்த்துட்டு நீ தானே ஐரா? நான் தான். சொல்லுங்கள் என்ன வேணும்? இல்லை எனக்கு பதிலாக உன்னைத்தானே ஜங்குக்கு காஸ்டியூம் டிசைனராக போட்டிருக்காங்க. ஓ அதை பற்றி எனக்கு தெரியல. அவங்க கொடுத்த ஒர்க் நான் பார்க்குறேன். அவ்வளோதானா? அவங்க என்ன ஒர்க் பண்ண சொன்னால் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? புரியல. என்ன சொல்ல வர? டைரெக்டாக சொல்ல முடியுமா? மரியாதை கொடுத்து பேசு ஐரா. உன்னை விட நான் சீனியர். மரியாதை கொடுத்து பேசணுன்னா நீயும் அதுக்கேற்ற மாதிரி பேசியிருக்கணுமே. நீ அப்படி பேசின மாதிரி எனக்கு தோணலை. ஸோ எனக்கு மரியாதை கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை. திமிரை பார்த்தியா? இந்தியாவிலேருந்து நான் வந்திருக்க. அதுக்கே உனக்கு என்ன இவ்வளோ திமிரு? இதுக்கும் திமிருக்கும் சம்மந்தமே இல்லை. பேர் என்ன? கிரேஸ். இதுக்கும் திமிருக்கும் சம்மந்தமே இல்லை கிரேஸ். புரிஞ்சுக்கோ. நான் இருந்த பிளேஸில் தான் இப்போ நீ இருக்க. ஜேகேவை வளைச்சி போடலான்னு ட்ரை பண்ணுறியா என்ன? அந்த மாதிரி எண்ணம் எனக்கு எப்போவுமே கிடையாது. நினச்சாலும் அது நடக்காது. ஜேகே என்னையே சூஸ் பண்ணல, உன்னை எப்படி சூஸ் பண்ணுவான்? உன்னை விட நான் எவ்வளவோ பெட்டர். அப்படியா? அப்புறம் ஏன் மேன் நீ டென்ஷன் ஆகிற? டென்ஷன் ஆகாத சரியா?
நீ சொன்ன மாதிரி என்னால் ஜேகேவை வளைச்சி போட முடியாது. அண்ட் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே கிடையாது. ஸோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஓகே? ஏய், என்ன விட்டால் ரொம்ப தான் பேசுகிற? உன்னெல்லாம். ஐரா. சொல்லு ஜங்குக். ஜங்குக். ஹாய் ஜங்குக். என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் உன்னோட சாரி, நான் தான் உங்களோட பழைய காஸ்டியூம் டிசைனர். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெரிய கிடையாது. ஆமா, ரைட்? அந்த பொண்ணு அப்படியே நிற்கிறா. அப்போது ஜங்குக் தான், ஐரா, இவ கூடலாம் என்ன பேசிகிட்டு இருக்க நீ? நான் இல்லை ஜங்குக், அவங்களா தான் வந்தாங்க. நான் எதுவும் பேசலை. சரி, ஓகே, சீக்கிரம் ரூம்க்கு வா. டைம் ஆகுதுல்ல. டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காது தேவையில்லாத பர்சன்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு. ஜங்குக், புரியல சார். அவளை எப்படி நீங்கள் என்கிட்ட பேசுகிறது டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம்? அவள் உங்கள் மாதிரி நடிச்சிட்ருக்கா. அதை நான் பார்த்துக்கிறேன். என்னோடய காஸ்டியூம் டிசைனர். ஸோ அது என்னன்றது நான் பார்த்துக்கிறேன். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஓகே? பட் அவள் என்ன? மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். அதுக்கு மேலே ஏதாச்சும் சொல்லணுமா என்ன? ஒன்றும் இல்லை ஜங்குக். ஜங்குக் சார், இதுக்கு மேலே உனக்கு என் பேரை கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை, ரைட்? கிளம்பு இங்கேருந்து. நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? ஸோ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிடுறான். நீங்களும் மிம்மியும் அப்படியே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிறீங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு. ஓவராக ஆடாத மிமி. எங்கேயோ பர்னிங் ஸ்மெல் வரல? எனக்கு ரொம்ப நல்லா வருது ஐரா. உனக்கும் வருதா? எனக்கும் நல்லாவே வருதே. இங்கே பாரு கிரேஸ், எல்லாருமே உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க, கரெக்டாக? நான் ஜங்குக்கை வளைச்சி போடணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. நான் அப்படிப்பட்டவளும் கிடையாது. அது நடந்துக்கிற விதத்திலே தெரியும். ஸோ அதனால் மட்டும்தான் ஜங்குக் சார் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாரு. அதை சப்போர்ட்டுன்னு கூட எடுத்துக்க முடியாது. அவருக்கு தெரிஞ்ச விதம் அவர் சொல்கிறாரு, சரியா? ஸோ இதுக்கு மேலே என்ன அசிங்கமாக பேசிகிட்ருக்காத. உன்னெல்லாம் ஒரு மனுஷியாக மதித்து உன்கிட்ட பேசிகிட்ருக்கேன்ல, அந்த ரெஸ்பெக்ட் கூட இல்லாமல் போயிடும். ஓகே? அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் மிம்மியும் 2 பேரும் இப்படி போயிடுறீங்க. கிரேஸ் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு, இப்போ வந்துட்டு என்ன பேச்சு பேசுகிறா? பார்த்துக்கிறேன். என்னால் முடியாததா? பார்த்துக்கலாம் யார் என்னன்னு. ஸோ அவளுமே அங்கேருந்து போயிடுறா. ஜங்குக் ரூமில் போய் உக்காண்ட்ருக்கான். அப்போ அவனுக்கு கால் வருது. அவனும் அந்த நம்பர் பார்த்துட்டு, இவளா? இவ ஏன்? ஹலோ ஜங்குக், நான் யாருன்னு ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துட்டியா? அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இப்போது எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க? எதுக்குண்ணா? ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்க என்ன இதுன்னு கேட்குறதெல்லாம் சகஜம்தானே. கொஞ்சம் லேட்டாக ஃபோன் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஹஸ்பண்டா? இங்கே பாரு, நான் உனக்கு ஹஸ்பண்டும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு இப்படிலாம் பேசிகிட்ருக்காத. என்ன ஜங்குக், வாய்ஸ் ரொம்ப ரேஸ் ஆகுது. ஏதாச்சும் அனுப்பி வைக்கணுமா என்ன? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அவள் பேர் என்ன? ஐரா. அவள் தான் பிரச்சனை. ஐரா? அவ உன்னை என்ன பண்ணா? அவள் உன்னை டச் பண்ணா ஜங்குக். நீ ஏன் ப்ராப்பர்ட்டி. அவள் எப்படி உன்னை டச் பண்ணலாம்?
நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா என்ன? அதெல்லாம் நீ எதுக்கு பேசுகிற? உன் லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறியா? லிமிட்டா? நமக்குள்ள என்ன லிமிட்? இப்போலாம் என்ன ரொம்ப ஜங்குக்கு வாய் சேகுறது என் செல்லத்துக்கு. என்ன? யார் என்ன தைரியம் கொடுத்தா? நீ என்னையே எதிர்த்து பேசிகிட்டு இருக்க? நான் என்ன நிலமையில இருக்கேன்னு உனக்கு தெரியும் தானே ஜங்குக்? அதுக்கு யார் ரீசன்னுமே எனக்கு தெரியும் தானே. அப்புறம் ஏன் இப்படிலாம் பேசுகிற? கஷ்டமாக இருக்குது ஜங்குக் எனக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. எனக்கா? எனக்கு நீ தான் வேணும். வரியா? இதுக்கெலாம் என்னால் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியும்னு நினைக்கிறியா? உனக்கே ஓவராக இல்லையா? சரி 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 ஓகே, ரொம்ப கோவப்படாத. கோவப்பட்டால் கூட நீ அழகாக தான் இருப்ப. நீ எந்த ஜங்குக் அதை ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் அதை சொல்லத்தான் நான் ஃபோன் பண்ணேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் வைக்கவா? ம். ஏ வெயிட் 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 சொல்லு. இனிமே அந்த பொண்ணு ஐரா, அவகிட்ட சும்மா சும்மா போய் உரசிட்டு இருக்காத. ஏன்னா நீ எந்து அதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் உனக்கு எதுவும் ஆகாது பேபி. ஐராக்குத்தான். போதும், நிறுத்து. சரி ஓகே, ரொம்ப கோவப்படாத. இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன். லவ் யூ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோனை வச்சிருது. அந்த ஃபோன் காலுக்கு அப்புறம் ஜேகே ஒரு மாதிரி உட்காண்ட்ருக்கான். அப்போ கரெக்டாக டே உள்ளே வரான். டே மச்சான், என்னடா பண்ணுற? வாடா. என்னாச்சு, ஏன் இப்படி உட்காண்ட்ருக்க? அப்போது ஜேகே அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு, அதை எடுத்து காமிக்கிறான். சரி ஓகேடா, இதோட நம்ம இந்த எபிசோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு குட்டி விஷயம் ஆக்சுவலி என்னென்னா, எல்லாருமே வந்து ஐராவோட ஃப்ரெண்டு மிமி, அவங்கள பேரை வந்து எல்லோரும் நிமி நிமின்றீங்க. லைக் NIMI, அது அப்படி இல்லை, MIMI, மிமி. ஓகேவா? ஸோ அதை சொல்லணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய், டாட்டா.